அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் சுகம் கிடைக்காத பெண்கள் ஜாதகம் எப்படி இருக்கும். ஆண் சுகம் அப்படின்னா இந்த உடல் ரீதியா வர்ற சுகம் சந்தோஷத்தை மட்டும் நினைக்காதீங்க. மன ரீதியா வரக்கூடிய அன்பு, காதல், நேசம், பாசம், இது எல்லாமே தான். இப்போ பெண்களுக்கு ஆண்கள் சார்ந்த விஷயங்கள்ல உடல் ரீதியா, மன ரீதியா அந்த பெண் எவ்வளவு பெரிய பேரழகியா வேணாலும் இருக்கலாம். அப்படியே இருந்துட்டாலுமே கூட உண்மையான காதல், அன்பு, பாசம் அப்படின்றது அடுத்தது. இது மன ரீதியா வரக்கூடிய சந்தோஷம், உடல் ரீதியா வரக்கூடிய சந்தோஷம் எல்லாமே சேர்த்துதான். ஆனா உடல் ரீதியா வரக்கூடிய சந்தோஷம் மட்டும் நினைக்காதீங்க. உடல், மனம் ரெண்டு விதத்திலையும் வரக்கூடிய சந்தோஷம் தான் இந்த பதிவு. இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்துல சிம்பிளான ரூல்ஸ் தான் பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கு. ஒரு பொண்ணோட ஜாதகத்துல லக்னத்துக்கு இந்த குறிப்பிட்ட ஸ்தானம், எந்த குறிப்பிட்ட ராசி எந்த வீடா வேணாலும் வரலாம். அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த லக்னம், ராசி, நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்களுடைய இது இப்ப நான் சொல்றது இந்த பதிவு பெண்களுக்கு, பெண்கள் ஜாதகத்துல இப்படி இருந்தா பெண்களுக்கு இப்படி இருக்கும். உங்க ஜாதகத்துல, அதாவது பெண்கள் ஜாதகத்துல நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்துல துலாம் ராசி கெட்டு போச்சு அப்படின்னா ஆண்களால கிடைக்க வேண்டிய உடல் ரீதியான, மன ரீதியான சந்தோஷம் அப்படின்றது முழுமையா கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாதான்னா அப்படியெல்லாம் கிடையாது. கல்யாணம்லாம் நடக்கும். கல்யாணம் ஆகாதுன்றதுக்கு தனி ரூல்ஸ் இருக்கு. இந்த ஆண் சுகம் எதிர்பார்த்த அளவு இல்லைன்றதுக்கு தனி ரூல்ஸ். அதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகாதான்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பா கல்யாணம் ஆகும், குழந்தையும் பெற்றுக்குவாங்க. காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வரக்கூடிய லவ், அது எல்லாமே இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உடல் ரீதியா, மன ரீதியா கிடைக்கக்கூடிய, ஆண்களால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெண்கள் ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் வீடு கெட்டு போச்சு அப்படின்னா, சாரி, லக்னத்துக்கு 7ஆம் வீடு இல்ல, துலாம் ராசி கெட்டு போச்சு அப்படின்னா ஆண்களால கிடைக்க வேண்டிய சுகம், சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. அப்பப்போ வந்துட்டு போற தென்றல் மாதிரி இந்த புத்தி அந்தரங்கள் ஓரளவு நல்லா இருக்கும்போது இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. துலாம் ராசி பெண்கள் ஜாதகத்துல கெட்டு போச்சு அப்படின்னா, சரி, துலாம் ராசி கெட்டு போகல, அப்பவும் அப்படி இருக்கு அப்படின்னா, துலாம் ராசி அதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ துலாம் ராசி கெட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? பாப கிரகங்கள்னு சொல்லப்படுற சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த கிரகம் எல்லாம் அந்த துலாம் ராசிக்கு அதிகமா சம்பந்தப்படுறது. சரி, இவங்கெல்லாம் எனக்கு துலாம் ராசி யாருமே பார்க்கல, துலாம் ராசில இவங்கெல்லாம் இல்ல, அப்படி இருந்து எனக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அதிகமா இந்த கிரகங்களோட சம்பந்தப்பட்டார் அப்படின்னாலும் ஆண்களால கிடைக்க வேண்டிய சுகம், உடல் ரீதியான, மன ரீதியான சுகம், சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய பேரழகியாவே இருந்தாலும் அதுதான் இந்த ஜென்மம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல, குழந்தை பெற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்ல கிடையாது. அதெல்லாம் இருக்கும், அதுக்கு வேற கான்செப்ட். இந்த சுகம், சந்தோஷம் ஆண்களால பெண்களுக்கு இல்லாததுக்கான பதிவு தான் இது. நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, அந்த துலாம் ராசி எத்தனாம் வீடா வந்தாலும் சரி. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை அஸ்ட்ரோ செல்வராஜ்.